Hi students, today 12th Maths chapter 2 exercise 2.2 ல third sum பார்க்கலாம். Find the values of the real numbers x and y if the complex numbers 3 minus ix minus 2 minus iy plus 2i plus 5 and 2x plus minus 1 plus 2iy plus 3 plus 2i are equal. இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூவாக என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்பர் இதை வந்து z1ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். z1 ஈக்குவல் இது அப்படியே இங்கே எழுதிக்கலாம். 3 மைனஸ் ix மைனஸ் 2 மைனஸ் iy ப்ளஸ் 2i ப்ளஸ் 5. ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த எக்ஸை வந்து இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற ரெண்டு நம்பர் கூடயும் வந்து மல்டிபிள் பண்ணணும். 3 கூட மல்டிபிள் பண்ணும்போது 3x மைனஸ் i கூட எக்ஸை மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் ix. நெக்ஸ்ட் இந்த ஒய்யை வந்து உள்ளே இருக்கிற 2 கூடையும் மைனஸ் ஐ கூடையும் வந்து மல்டிபிள் பண்ணணும். இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால இது வந்து மைனஸ் ஒய். ஓகேவா? மைனஸ் ஒய்யை வந்து இந்த 2 கூடையும் மைனஸ் ஐ கூடையும் மல்டிபிள் பண்ண போகிறோம். மைனஸ் ஒய் இன்ட்டு 2 மைனஸ் 2ஒய் மைனஸ் ஒய் இன்ட்டு மைனஸ் ஐ ப்ளஸ் ஒய்ஐ. இந்த மைனஸும் இந்த ப்ளஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த ஒய்யோ ஐயும் மல்டிபிள் பண்ணும்போது ஒய்ஐ. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த 2i ப்ளஸ் 5 வந்து அப்படி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 3x xy இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்லேயும் ஐ வர டேர்மெல்லாம் வந்து லாஸ்ட்லேயும் வந்து நம்ம எழுதிக்கலாம். 3x மைனஸ் இந்த 2y அதுக்கப்புறம் இந்த ப்ளஸ் 5. நெக்ஸ்ட் ஐ இருக்கிற டேர்மெல்லாம் வந்து லாஸ்ட்டில் எழுதிக்கலாம். மைனஸ் ix ப்ளஸ் ஒய்ஐ ப்ளஸ் 2i. ஓகேவா? இப்போது இந்த ஐ இருக்கிற டேர்ம் மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிறத வந்து தனியாக ஒரு ப்ராக்கெட்டில் போட்டு எழுதிட்டு ஐ இருக்கிற டேர்ம்லலாம் வந்து ஒரு ஐயை காமனாக எடுத்துகிட்டு மீதி இருக்கிறத வந்து நம்ம எழுத போகிறோம். பாருங்கள், 3x மைனஸ் 2y ப்ளஸ் 5 இதை மட்டும் தனியாக ஒரு ப்ராக்கெட்டில் போட்டு நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இந்த 3 டேர்மில் இருந்து ஒரு ஐ மட்டும் நம்ம வெளியே எடுத்துக்கலாம். ஐ வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் என்ன இருக்கும்? வெறும் மைனஸ் எக்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ மைனஸ் எக்ஸ். இதில் ஐ வெளியே போயிடுச்சுன்னா ஒரு ஒய் மட்டும் இருக்கும். ஸோ ப்ளஸ் ஒய். இதில் ஒரு ஐ வெளியே போயிடுச்சுன்னா 2 மட்டும் இருக்கும். ஸோ ப்ளஸ் 2. ஓகேவா? ஐ மட்டும் காமனாக எடுத்துகிட்டு மீதியெல்லாம் வந்து ப்ராக்கெட்டில் போட்டு எழுதியிருக்கிறோம். இதே மாதிரியே அடுத்த நம்பர் இதை வந்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இது வந்து z2ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். z2 ஈக்குவல் 2x ப்ளஸ் மைனஸ் 1 ப்ளஸ் 2i ஒய் ப்ளஸ் 3 ப்ளஸ் 2i. இதை சால்வ் பண்ணிக்கலாம். 2x அப்படியே எழுதிட்டு இதில் வந்து இந்த ஒய்யை வந்து இந்த மைனஸ் 1 கூடயும் இந்த ப்ளஸ் 2i கூடயும் மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாம். y இன்ட்ரு மைனஸ் 1 மைனஸ் ஒய் 2i இன்ட்ரு ஒய் 2yi. நெக்ஸ்ட் 3 ப்ளஸ் 2i அப்படி எழுதிக்கலாம். 3 ப்ளஸ் 2i. இப்போ அதே மாதிரி தான் எக்ஸ் ஒய் கான்ஸ்டன்ட் நம்பர் எல்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு சைட்லேயும் ஃபஸ்ட்டு எழுதிட்டு ஐ இருக்கிற டேர்மெல்லாம் வந்து லாஸ்ட்டில் எழுதிக்கலாம். 2x மைனஸ் ஒய் அப்புறம் இந்த 3 எழுதிட்டு இந்த ஐ இருக்கிற இந்த ரெண்டு டேர்ம் மட்டும் பின்னாடி எழுதிக்கலாம். 2yi ப்ளஸ் 2i. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த மூணையும் வந்து ஒரு ப்ராக்கெட் போட்டு எழுதிக்கலாம். 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் 3 எழுதிட்டு இந்த ரெண்டு டேர்மில் இருந்தையும் ஐ மட்டும் காமனாக எடுத்து எழுதிக்கலாம். ஐயை காமனாக எடுத்துட்டோன்னா இங்கே வந்து 2y மட்டும் இருக்கும், இங்கே 2 மட்டும் இருக்கும். ஸோ 2y ப்ளஸ் 2ன்னு வரும். ஓகேவா? இப்போ கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்கிறாங்க? இது ரெண்டுமே வந்து ஈக்குவல் சொல்லியிருக்கிறாங்களா? ஸோ இதுவும் ஈக்குவல். ஓகேவா? ஃபஸ்ட்டு இதை எழுதிக்கலாம். 3x மைனஸ் 2y ப்ளஸ் 5 ப்ளஸ் ஐ இன்ட்ரு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 2. ஓகேவா? ஈக்குவல். அதுக்கப்புறம் இது 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் 3 ப்ளஸ் ஐ இன்ட்ரு 2y ப்ளஸ் 2. இது ரெண்டும் ஈக்குவல் சொல்லி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ரெண்டு ஈக்குவல் போட்டு எழுதிக்கலாம். இப்போது ஐ இருக்கிற இந்த சைடு ஐ இருக்கிற டேர்மும் இந்த சைடு ஐ இருக்கிற டேர்மும் ஈக்குவல். இந்த சைடில் இருக்கிற ரியல் நம்பரும் இந்த சைடில் இருக்கிற ரியல் நம்பரும் ஈக்குவல். ஓகேவா? அந்த ரெண்டையும் தனித்தனியாக ஃபஸ்ட்டு எழுதி சால்வ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரியல் நம்பர்ஸ் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். 3x மைனஸ் 2y ப்ளஸ் 5 ஈக்குவல் 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் 3. ஓகேவா? இந்த பக்கம் இருக்கிற ரியல் நம்பரும் இந்த பக்கம் இருக்கிற ரியல் நம்பரும் ஈக்குவல். அடுத்ததில் வந்து நம்ம இதில் இருக்கிற இமேஜினரி நம்பரும் இதில் இருக்கிற இமேஜினரி நம்பரும் ஈக்குவல்னு சொல்லி போட்டு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இதை சால்வ் பண்ணும்போது ஈக்குவலுக்கு இந்த சைடு இருக்கிறதையும் எல்லாமே வந்து ஒரே சைடு கொண்டு வந்துக்கலாம். 3x மைனஸ் 2y ப்ளஸ் 5 இந்த ப்ளஸ் 2x வந்து இந்த சைடு வரும்போது மைனஸ் 2xன்னு வருது. மைனஸ் ஒய் வந்து இந்த சைடு வரும்போது ப்ளஸ் ஒய்ன்னு வருது. அதேமாரி ப்ளஸ் 3 வந்து ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது மைனஸ் 3ன்னு வருது. அதுக்கப்புறம் ஈக்குவல் 0. இப்போ 3xல் 2x போச்சுன்னா ஒரு x மட்டும் இருக்கும். மைனஸ் 2yல ஒரு y போச்சுன்னா மைனஸ் ஒய் மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட்டு 5ல் 3 போச்சுன்னா 2 ஈக்குவல் 0. இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் இருக்கிற இமேஜினரி நம்பரும் இதில் இருக்கிற இமேஜினரி நம்பரும் ஈக்குவல்னு போட்டு ஈக்குவேஷன் 2 கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், இதில் என்ன இருக்குது? மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 2 இருக்குது. இதில் வந்து 2y ப்ளஸ் 2 இருக்குது.
minus x plus y plus 2 equal 2y plus 2. இப்போ இதுலேயும் ஈக்குவலுக்கு இந்த சைடு இருக்கிற நம்பர் எல்லாமே ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு வந்துக்கலாம். மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 2 அப்படியே எழுதிட்டு ஈக்குவலுக்கு இந்த சைடு இருக்கிற அந்த 2a வந்து ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது மைனஸ் 2yன்னு வருது. இந்த ப்ளஸ் 2 வந்து ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது மைனஸ் 2ன்னு வருது, ஈக்குவல் 0. இப்போ இந்த மைனஸ் எக்ஸ் எக்ஸில் வேறு எதுவுமே இல்லை, ஸோ அந்த மைனஸ் எக்ஸ் அப்படி எழுதிக்கலாம். ஒயில் வந்து இங்கே ஒரு ஒய் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் 2y இருக்குது. ஸோ மைனஸ் 2yயில் ஒய் போச்சுன்னா மைனஸ் ஒய் மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே ப்ளஸ் 2, இங்கே மைனஸ் 2, இந்த 2 மைனஸ் 2 கேன்சல் ஆயிடுது, அது 0 ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த ஈக்குவல் 0. இது வந்து ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் எழுதி சால்வ் பண்ணி எக்ஸ் ஒய் கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன பார்த்தோம், என்ன கண்டுபிடிச்சோம், எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 2 ஈக்குவல் 0ன்னு கண்டுபிடிச்சோமா. அதே வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம், எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 2 ஈக்குவல் 0. நெக்ஸ்ட் இந்த செகண்ட் ஈக்குவேஷன் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் கான்ஸ்டன்ட் நம்பர் எதுவுமே இல்லைங்கிறதுனால இதில் வந்து 0 போட்டுக்கலாம். ஸோ 0 ஈக்குவல் இந்த 0. இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். எக்ஸ் மைனஸ் எக்ஸும் கேன்சல் ஆயிரும், 0 ஆயிரும். மைனஸ் ஒய்யும் ப்ளஸ் பண்ணும்போது மைனஸ் 2yன்னு வரும். இந்த 2 அதுக்கப்புறம் இந்த ப்ளஸ் 2 அப்படியே வந்துடும், அப்புறம் 0. மைனஸ் 2y ப்ளஸ் 2 ஈக்குவல் 0ன்னு வந்திருக்கு. இதுலேருந்து நம்ம ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். மைனஸ் 2y மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இந்த ப்ளஸ் 2 வந்து ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போய்க்கலாம். ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போகும்போது மைனஸ் 2ன்னு வந்துடும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து ஒய் மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இந்த 2 வந்து அந்த சைடு கொண்டு போய்க்கலாம். இங்கே வந்து மல்டிப்பிளாக இருக்கிறதுனால இந்த 2 வந்து அந்த சைடு போகும்போது டிவிஷனில் போகும். ஸோ ஒய் ஈக்குவல் இந்த மைனஸ் 2 அப்படியே போட்டு இந்த மைனஸ் 2 வந்து இங்கே டிவிஷனில் போட்டு எழுதிக்கலாம். இப்போ இது கேன்சல் ஆகிடுது, மைனஸ் 2 கேன்சல் ஆகி 1ன்னு வருது. ஸோ ஒய் ஈக்குவல் 1. இப்போ இந்த ஒய் ஈக்குவல் 1 வந்து ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் 2 ஃபஸ்ட் அப்படி எழுதிக்கலாம், மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் 0. நெக்ஸ்ட் இதில் வந்து ஒய்க்கு பதிலாக ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். மைனஸ் எக்ஸ் அப்படி எழுதிட்டு மைனஸ் ஒய்க்கு பதிலாக இந்த 1 ஈக்குவல் 0. அதுக்கப்புறம் இந்த மைனஸ் எக்ஸ், இந்த மைனஸ் 1 வந்து ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போய்க்கலாம். ஈக்குவலுக்கு அந்த சைடு போகும்போது மைனஸில் இருக்கிற இந்த 1 வந்து அங்கே போகும்போது ப்ளஸ் 1ஆக போயிடும். ஸோ மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1. இப்போ நமக்கு எக்ஸ் மட்டும் தான் வேணுங்கிறனால இந்த மைனஸ் இங்கே கேன்சல் பண்ணுறதுனால அந்த மைனஸ் வந்து இந்த சைடு போட்டுக்கலாம், மைனஸ் 1. எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் 1. ஓகேவா. எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் 1, ஒய் ஈக்குவல் 1. அவ்வளோதான். தேங்க்யூ.